அனுமன் சாலிசாவை வைத்து பிரதமர் மோடி அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ள நடிகர் பிரகாஷ் ராஜ் கர்நாடகாவில் அண்ணாமலை சாதித்து விடுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் பாரதிராஜா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கர்நாடகாவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு நாளே எஞ்சிருக்கிற நிலையில நடிகர் பிரகாஷ் ராஜ் இந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்களை மக்கள் மனசுல வச்சு வாக்களிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பா பிரதமர் மோடியின் சமீப கால பேச்சுக்களை எப்படியெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும், அதன்படி வாக்களிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது தொடர்பாக அவர்கிட்டே கேட்கலாம். சார், குறிப்பா கடந்த 2 நாட்களா பிரதமருடைய பேச்சு மாறி மாறி இருக்கு. மக்கள் எதை மனசுல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? மன்னருக்கு 2 நாக்கு இருக்கு, எந்த நாக்கு கேட்குறீங்கிறதா முக்கியம். அது ஒரு தலை, ஒரு நாடு, ஒரு மொழி. ஆனால் அந்த மன்னருக்கு 2 நாக்கு இருக்குன்னு சொல்லிடுவேன். தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் கர்நாடகாவில் இருக்கும்போதும் அந்த மொழி பேச மாட்டார். ஆனால் யூபி போன அந்த மொழி பேசுவார் அவர். நான் சொன்னேன், இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு மல்லிப்பூவை பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற மனம் தான் வரும். பிரதமரோட மன்னரோட பேச்சு பார்த்தா அவருக்குள்ளே இருக்கிற அசிங்கம் தான் வரும். இது ஒரு ஜனநாயகத்தில் இப்படி ஒரு தலைவன் கருதுக்கிற அவரு இவ்வளோ அசிங்கமாக இவ்வளோ கீழே இறங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பட் வெக்ககே தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகலன்னு சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த தமிழக பாஜக தலைவர் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. கர்நாடகாவில் நேற்றுலாம் சூறாவளி பிரச்சாரம் அப்படின்னாரு. நான் இன்னைக்கும் பிரச்சாரம் பண்றேன், நாளைக்கும் பிரச்சாரம் பண்ண போறேன். இது எப்படி பாருங்க? என்ன தகுதி இருக்குன்னு பேசுறானுங்க? என்னத்தை பேசுறானுங்க? என்னதான் பண்ணியிருக்காங்க? ஹனுமான் சாலிசா சொல்லக்கூடாது, பஜரங்க பலின்னு சொல்லி ஓட்டு போடணும், ஜெய் ஸ்ரீவாலும் ஓட்டணும், அதை வச்சுதான் ஓட்டு போடணுமா? எதை அரசியல் ஆக்குற நீ? எவனோ ஒருத்தன் பேசுறான், எவனோ 2 பேர் அடிப்பாங்க. அதுக்கு மொத்தம் கர்நாடகா காரணமா? கர்நாடகத்தில் அப்படிதானா? இப்போ ரீசெண்டாக பாவம் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை தான், மொத்த குடும்பத்தையும் ஒரு இன்னொரு ஜாதிக்கு சேர்ந்த ஒரு இந்து பையன் கொண்டுட்டான். அப்போ எல்லாரும் கொள்றாங்கன்னு சொல்லலாமா? அப்படியே அரசியல் பண்ணுவீங்க? அவனுடைய ஒரு தனிப்பட்ட மனிதனோட அசிங்கத்தை நீங்க கண்டிக்க வேண்டும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கானூன் இருக்கு, மக்கள் இருக்காங்க. அதை வச்சு அரசியல் பண்ணுவியா? மொத்த கர்நாடகாவால் எப்படி ஆயிடுதுன்னு சொல்லிடுவியா? அப்படி பூசிடுவீங்களா? அப்போ உன்னுடைய எண்ணம் அப்படி இருக்கு. உனக்கு அதை தவிர என்ன இருக்கு? ஒரு 100 ஸ்மார்ட் சிட்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க மன்னர், 10 காமிங்களேன், அதை வச்சு பேசு. 2 கோடி வேலை எடுத்துட்டு வர வாய்ப்பு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க. 10,000 வேலைக்கு 50 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க, இளைஞர்கள் லாட்டரி சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசு. அதை பத்தி 10 வருஷத்துல செஞ்சது எதுவும் இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி ஊர் வர சுத்தது மட்டும் தான் உனக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ வந்த உடனே ராமர் கோயில் கட்டினேன், அங்க சாலிசா பேச விட மாட்டேங்கிறானுங்க. இவங்க உங்க நகையில எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படி பொய் பேசுறது தான். இந்த சின்ன குழந்தைங்க சாப்பிடாம இருந்தா சொல்லுவாங்கல்ல, புச்சி வந்துடும் சாப்பிடுன்னு, அந்த மாதிரி அசிங்கமா இல்லை ஒருத்தனுக்கு? இப்படி பேசிட்டு இருக்காருன்னா அவருக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள நடக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல வேலை வேகலைன்னு தெரிஞ்சு போச்சு. முடிஞ்சிடுச்சு இல்ல எலெக்ஷனு. அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவனுக்கு 100 தொகுதிக்கு மேல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுல என்ன இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்ப கீழே இறங்கிட்டே போவான். நீங்க ஆச்சரியப்படாதீங்க, இன்னும் அசிங்கமாவார் அவரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.